மஞ்சு. ஹைதராபாத்ல மழை காரணமா எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாமா இருக்கு. சோ வெளியில போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. கேட்டுட்டே இருங்க, இது 99.9 FM. இது ரொம்ப ஹாட் தலைவா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்க மனசுக்கு மட்டுமே புரிகிற ஒரு அழகான ஃபீலிங். சில பேருக்கு அது இனிமையான ஞாபகம், சில பேருக்கு அது ஆறாத காயம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் மூச்சு இருக்க வரைக்கும் அந்த ஞாபகங்கள் நம்மோட இருக்க தான் செய்யும். ஏய், கட் பண்ணா புரியாதா? என்ன விஷயம் சொல்லு. டேய் மாமா, லைஃப் அண்ட் டெத் மேட்டர்ரா. அப்படின்னா செத்து போடா, திரும்ப கால் பண்ணாத. டேய் மச்சான் ப்ளீஸ்ரா, போன வச்சிராதடா. இதெல்லாம் லாஸ்ட் ஹெல்ப் ப்ளீஸ். சரி. இவன் ஒருத்த போன் எடுக்க மாட்டான். அப்பாடா வந்துட்டான். டேய், என்னடா இந்த கெட்டப்பு? லைஃப் அண்ட் டெத் மேட்டர்னா? இப்ப சொல்றேன்டா. நேத்து ஸ்வீட்டி கூட பப்பு போனது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அப்படிலாம் இல்லன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டாடா. கோயிலுக்குலாம் வந்து சத்தியம் பண்ண சொல்றாடா ராட்சசி. ஏதாவது பண்றா. இதுல நான் பண்றதுக்கு என்னடா இருக்கு இப்போ? சொல்றத கேளு மச்சான். கரெக்டான உள்ள சத்தியம் பண்றப்போ பிச் வந்த மாதிரி விழுந்துடுறேன். நீ பட்டுன்னு ஓடி வந்து சாவி கொத்தா கையில கொடுத்துரு மச்சான். காலேஜ்ல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டா போதும். ஏய் போடா. தமாசம். ப்ளீஸ் மாமா, ஒரே ஹெல்ப் மாமா, லாஸ்ட் ஹெல்ப் மாமா. ப்ளீஸ் டா ப்ளீஸ். இனிமே உங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டேன்டா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். சரி வந்து தொலைறேன். சரி நீ உள்ள போ, நான் கூட்டு வரேன். ஹலோ, எங்க இருக்க? என்னத்த இருக்குது? காலையில இருந்து கோவில்ல தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உடனே வரியா இல்லையா? வரேன் வெய். வந்துட்டியா? போலாம் போலாம். உள்ள எல்லாம் ரெடியா இருக்கு. ஆஹா, முதல்ல இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த கோயில் வேண்டாம், பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, அங்க போலாம். இல்ல நான் இங்க தான் சத்தியம் பண்ணுவேன். சொல்லிட்டே இருக்கேன். டேய் மாமா, டேய் மாமா. இந்தாங்கம்மா பிரசாதம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. நல்லது சார். இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம். சந்தோஷமா கொடுக்கலாம். மங்களகரமான நாள், நல்லா கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கே அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சரிங்க சாமி. யார் அவரு? உன் ஃப்ரெண்டா? தம்பி, தம்பி உன்னோட பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுன், இத குடுமா. அம்மா. என்னம்மா, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு, குடு. தம்பி, இங்க கூப்பிடுறேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. டெஃபினட்டா கல்யாணத்துக்கு வந்துடணும். இத வாங்கிக்கோ தம்பி. ஓகேவா? கண்டிப்பா வந்துடணும். வாமா.
இது என்னன்னு தெரியுமா? மிர்ச்சி ஃபைட். மிர்ச்சி ஃபைட். இது என்னன்னு தெரியுமா? மோசாம்பி ஃபைட். என்னடா இது? மூஞ்சி மேல மீச முளைச்சு 3 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க? உங்க வயசு பசங்க எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் என்னடா இது? மோசாம்பி ஃபைட் சார். சாத்துக்குடி ஃபைட்டு, மிளகா ஃபைட்டு. ஆஹா, என்ன கிரியேட்டிவிட்டிடா உங்களுக்கு. ஆக்சுவலா உங்க 2 பேருக்குள்ள ஏன்டா சண்டை வந்துச்சு? சொல்லு. நீ சொல்லு. சொல்ற. நீ சொல்றா. ஏய் நீ சொல்லு. இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ். ட்ரிபிள் எக்ஸ். இதானா இப்போ அப்பப்ப சார். வேலையை தவிர எல்லாம் பாரு. நீ சொல்லு. இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ். ஏபிசில சொல்ல மாட்டியா? சொல்லாமே. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். டைரக்டா பாயிண்ட்க்கு வா. ஆல்ரைட் சார். இது ஏ, அதாவது அப்பாவியான அர்ஜுன், அதாவது நான். இது பி, அதாவது பைல்வான் பால்ராஜ். இவர் ரொம்ப டேஞ்சர் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சி அப்படின்னா சீனியர், அவரை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இது டி, இது இ. இந்த சிங்கிற சீனியர் டிங்கிற பொண்ணு கிட்ட லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்ல என்கிட்ட கொடுத்தாரு சார். நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல டிங்கிற பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா ஈன்ற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன் சார். இந்த ஈன்ற பொண்ணு சீன்ற சீனியர் கூட கனெக்ட் ஆயிட்டாங்க சார். இந்த ஈன்ற பொண்ணு பால்ராஜ் லவ் பண்ணிட்டு இருக்காராம். அது எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் அந்த லவ் லெட்டரை ஏதோ கன்ஃபியூஷன்ல தப்பா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த ஒரே ஒரு லவ் லெட்டருக்கு ஈன்ற இந்த பொண்ணு சீன்ற சீனியருக்கு எப்படி கனெக்ட் ஆகும் நினைக்கிறீங்க சார்? எப்படி கனெக்ட் ஆகும்? அண்ட் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சார், அவங்க 2 பேருக்கும் முன்னாடியே ஏதோ ஒரு வேவ்லெங்த் பாஸ் ஆயிருக்கும்ல சார். அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்தாலும் இவருக்கு இல்லாததால இந்த ஈங்கிற பொண்ணை விட்டுட்டு என் கூட சண்டை போட்டு என் மேலேயே காண்டாகிறாரு சார். என்ன சார் செய்யறது? அப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார் என் ஃப்ரீடம் ஃபைட்டு. அப்போத்துல இருந்து இவர் கூட ஃபைட்லயே தான் போகுது. பிரெயின் ஹீட் ஆயிடுச்சு சார். அவன் இப்ப சொன்னது எனக்குடா, உனக்கு இல்ல. அப்புறம் நீ ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணனும்னு ஜெட் ஸ்பீட்ல சொன்னேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். ஏய் சாரி சார், நீங்களே வர சொல்லுங்க. வாமா. ஏய் என்னம்மா அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கு? கிளாஸ் ரூம்லாம் எதுக்கு இருக்கு? சும்மா நாங்க க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கா? சார் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். காந்தம் சொல்லு. ஹாய் அர்ஜுன், சிஎஸ்சி செகண்ட் இயர். கீர்த்தி மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர். இஃப் யூ வாண்ட் எனிதிங் டெல் மீ. நம்ம காலேஜ் தான். அந்த பொண்ணு செமஸ்டர் ஃபீஸ் கட்டல, நீ கட்டுறியா? வந்துட்டானுங்க. நம்ம காலேஜ் ஆம்ல ஆளும் மண்டையும். உங்க காலேஜ் தான் சார். ரொம்ப நடிக்காத. எல்லாரும் போய் செவத்துல முடிக்கீங்க. சார் சார் சாரி சார், இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சுடா உங்களோட. சரி போய் தொலைங்க. இது திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா டிசி தான். படிக்க சார் துப்பு. பாதி டைலாக் வேஸ்ட். அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. உன் கதை என்னம்மா? இனிமேலாவது காலேஜுக்கு ரெகுலரா வருவியா? வருவேன் சார். சரி, படிக்கிற பொண்ணுங்கிறதுனால பர்மிஷன் தரேன். கீப் இட் இன் மைண்ட். தேங்க்யூ சார். என்னங்க, நம்ம பையன்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசலாம்லங்க. எதை பத்திடி? ஹவுஸ் ஓனரோட சின்ன பொண்ணு கூட ஊர் சுத்துறானோன்னு பயமா இருக்குங்க. அவ அப்பா வேற போலீஸா, தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடாது? அத பத்தி பேசலாம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல தெரியுமா உனக்கு, அவன் க்ளோஸா இருக்கிறது அவங்க சின்ன பொண்ணு கூட இல்ல, பெரிய பொண்ணு கூட. பெரிய பொண்ணு கூடயா? இல்லங்க, சின்ன பொண்ணு கூட தான். ஏண்டி, எனக்கு கண்ணு மொத்தமா போயிடுச்சுன்னு நினைச்சியா? சின்ன பொண்ணு கூட இல்ல, பெரிய பொண்ணுன்னு சொல்றேன்ல. என்ன மம்மி, என்ன மேட்டர் பேசுனீங்க? சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு கேட்டுச்சு. எதனா சீரியல் கதையா? அது இல்லடா, நீ ஹவுஸ் ஓனரோட சின்ன பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா டாடி பெரிய பொண்ணு கிட்ட நீ பேசுறேங்கிறாரு. அது சின்ன பொண்ணு கிட்டயா? டியூஷன் டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். பை. டேய் இங்க வா. இங்க வாடா. டாடி ஆல்ரெடி டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு டாடி. வாடானா. குணி.
சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரெண்டு பேரையும் லைன்ல வச்சிருக்கல நீ. அப்பா உடுப்பா சொல்ற. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருந்ததுனால பாருங்க, அதுலயே ஒன்னு இல்லன்னா இன்னொன்னு ரெண்டுத்துக்கும் லைனை போட்டேன். நீ சாணியை பிடிச்சவனே, நாசமா போனவனே, பொறுக்கி திரும்ப போயிட்டு ஓடுங்க. எங்க மாடு வாங்குறதுக்கு நான் அடிக்கிறேன். உள்ளே வந்து பிறந்திருக்கான். டேய், நித்து இப்படி லேட்டா வந்து எப்படா டேய், நில்லுடா.